இலங்கையில் போராட்டம் ஆரம்பித்த போது 2022ஆம் ஆண்டு அமெரிக்க தூதரகம் பரபரப்பாக இயங்கியது. ஒத்தவாயாக்கு எப்படி 45 நிமிஷத்துல நாட்டை விட்டு தப்பி ஓடணும் என்று கூறினார்களோ அதே போலதான் 45 நிமிஷத்துக்கு ஹசீனா நாட்டை விட்டு தப்பி ஓடணும் என்று கூறினார். இந்தியாதான் இலங்கைக்கு கொண்டு வந்து இந்த இலங்கை அரசுடன் இந்தியா கதைத்து அவரை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 110 கொமாண்டோ கொண்ட பாதுகாப்போட இந்தியா தான் அவரை வைத்திருந்ததார். இந்தியாவுக்கு ரணிலை எப்போதுமே இந்தியா ரணிலை விரும்பியதில்லை. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதுக்கு பெரிய ஒரு அரசியல் அரங்கு தேவையில்லை. ஏனென்றால் ரணில் என்ற வாக்கு பலத்தை உடைக்க வேண்டும். இப்ப ஏதோ ஒரு வகையில் மொட்டுவ கட்சியின் கிட்டத்தட்ட 92 பேற்ற ஆதரவுகள் ரணிலுக்கு இருக்கென்று கூறுகிறார்கள். அனந்தகுமார் திசாநாயக்க அண்மையில் கூறியிருந்தார் ஒரு கருத்தை, தனது இந்திய பயணத்தின் போதும் தனது சீன பயணத்துக்கும் இந்த 2 அரசுகளும் தான் தனக்குரிய அத்தனை செலவுகளையும் பொருட்படுத்திக் கொண்டது. தான் ஸ்வீடனுக்கு வந்ததோ அல்லது ஜப்பானுக்கு போனதோ வெவ்வேறு பல நாடுகளுக்கு போயிருந்தார். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். கால் 9600000037. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அரூஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உலகளவில் பல அரசியல் விவகாரங்கள் பேசப்படுகின்றன. ஆனால் ஆசிய பிராந்தியத்தின் முழுமையான அரசியலும் இன்று தீர்மானிக்கின்ற இடங்களாக பங்களாதேஷ், இலங்கை என்கின்ற 2 புள்ளிகள் மாறியிருக்கின்றன. இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாகவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தனிச்சிறப்பு மிக்க இடங்களாகவும் பங்களாதேஷ் கடற்படை தளம் அமைப்பதற்கு அமெரிக்காவும், இலங்கையை இன்னும் பல சக்திகள் மேற்குலகம் கையகப்படுத்துவதில் தீவிரமாகவும் செயற்படுகின்றன. இராணுவ ரீதியாக இப்போது இருக்கக்கூடிய இந்த 2 நாடுகளும் ஆசிய பிராந்தியத்தில் எந்த அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக இருக்கின்றது? என்று சொன்னால், இந்தியா இந்த நோக்கத்துக்காக கிழக்கு பாகிஸ்தானை பிரித்தெடுத்தார்களோ இப்போது அந்த நோக்கத்தை இழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையை எந்த அளவுக்கு பாதுகாக்க முற்பட்டனரோ, அதாவது பங்களாதேசத்தின் அரசை தமக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு இலங்கையையும் தமக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு, அதாவது பிராந்திய பாதுகாப்புக்கு இந்தியா இவ்வளவு தூரம் முன்னுரிமை கொடுத்து அதனை கையகப்படுத்த முற்பட்டதோ, ஆனால் அவை அனைத்துமே இப்போது தவிடுபொடியாகப்பட்ட நிலையால் இது பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்தியாவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா இந்த நடவடிக்கையில் வெற்றி பெற்றிருக்கிறது. 2 நடவடிக்கையில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறது ஆசிய பிராந்தியம். அது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம். அப்ப சீனாவை ஊடகங்களோ அல்லது சீன ஊடகங்கள் இந்த பங்களாதேஷ் இந்த பிரச்சனையில் பெருமளவில் பேசவில்லை என்று சொன்னால் அது சீனாவும் எதிர்பார்க்காத ஒன்றுதான். ஆனால் இந்தியாவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு அழுத்தம். இப்ப இந்தியாவுக்கு நீங்கள் அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், பாகிஸ்தானில் ஒரு இராணுவ புரட்சி மூலம் ஆட்சி கவுக்கப்பட்டது மேற்கு பகுதி. இலங்கையில் மக்கள் புரட்சி மூலம் ஆட்சி கவுக்கப்பட்டது தெற்கு பகுதி. பங்களாதேஷில் இப்போது மக்கள் புரட்சி மூலம் ஆட்சி கவுக்கப்பட்டது கிழக்கு பகுதி. இப்போது மெஞ்சி இருக்கிறது வடக்கு. வடக்கிலும் திபெத்தை ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம் என்று இப்போது கூறப்படுகின்றது. அப்ப இனி இந்தியாவை பொறுத்தவரையில் என்னென்று சொல்றது, ஒரு பீஸ்ஃபுல்லாவோ அல்லது இனி அவர்களால் ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது. இனி எல்லைப்புறங்களில் இந்தியா ஆக்டிவாக செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்க வேண்டும். இப்போது கூட பங்களாதேசத்துல இந்துக்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்துக்கள் தாக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்தியாவின் பொருட்களை அங்கு புறக்கணிக்கிறார்கள். கடையாக நீங்கள் வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவின் பொருட்களை வாங்க வேண்டாம் என்று கொண்டு சென்று அங்கு கொடுக்கிறார்கள்.
இப்போது உங்களுக்கு தெரியும், அங்கு வைத்த இடைக்கால நிர்வாகத்துக்கு தலைவராக வந்திருக்கிறவர் யூசுப் கான். அவர் யார் என்று தெரியும். அவர் படித்ததும் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில். அவருக்கு 2 முறை அவார்ட், அதாவது பரிசுகள் வழங்கப்பட்டதும் அமெரிக்க பல்கலைக்கழகம். நோபல் பிரைஸை கொடுத்ததும் அமெரிக்க பல்கலைக்கழகம். அவர் இந்த கலவரம் இடம்பெற்ற போது அவர் இருந்ததும் பிரான்ஸ்ல தான் இருந்தவர். அப்ப அவர் நேரடியாகவே இப்போ இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார். இந்தியா தனது நாட்டின் உறுதித்தன்மையை சிதறடிக்க இந்தியா முற்படுகிறது என்று கூறியிருக்கு. அப்ப இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 2 நாடு. நீங்கள் கேட்டது போல இந்த பங்களாதேஷும் இலங்கையும் இலங்கையின் நிலவரம் இப்ப பங்களாதேஷின் நிலவரம் அவர்களின் கைகளுக்கு போய்விட்டது. இலங்கையின் நிலவரம் ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு அதனை எடுத்து விட்டார்கள். இப்ப கொழும்பு பத்திரிகை ஒன்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு கிளீனா இந்த முறை, அதாவது வேற வீட்டில் வடிவாளி இருக்காங்க, எது இலங்கையில் நடந்ததோ அதுதான் பங்களாதேஷிலும் நடந்தது. இப்ப இலங்கையில் போராட்டம் ஆரம்பித்த போது 2022ஆம் ஆண்டு அமெரிக்க தூதரகம் பரபரப்பாக இயங்கியது. நான் கூறவில்லை, அந்த பத்திரிகைகள் அப்படியே சொல்கிறேன், இலங்கையில் இருந்து வந்த பத்திரிகை. அப்போது யூலிசங் அந்த போராட்டத்துக்கு எதிராக அரசு எடுக்கிற நடவடிக்கை அனைத்துக்கும் எதிராக அறிக்கைகளை விட்டுக் கொண்டே இருந்தார். போராட்டத்தை அடக்கக்கூடாது, அது மக்களின் ஜனநாயக உரிமை, அவர்களை அனுமதிக்க வேண்டும், அவ்வாறு. அதன் பிற்பாடு கோத்தபாயா நாட்டை விட்டு தப்பியோடிய பிற்பாடு யூலிசங் அமைதியாக போய்விட்டார் என்று எழுதியிருக்கு. அதுக்கு பிறகு வராங்கள் பங்களாதேசத்திலும் இந்த போராட்டம் ஆரம்பித்த போது அமெரிக்க தூதரகம் தொடர்ச்சியாக அறிக்கை விடுகிறது. போராட்டக்காரர்கள் இந்த ஜனநாயக உரிமையை மதிக்க வேண்டும், அவர்களை தடை செய்யக்கூடாது, அப்படி இப்படின்னு. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதாவது திங்கட்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மிகப்பெரிய போராட்டத்தில தான் 92 பேருக்கு மேல மக்களும் 14 காவல்துறையினரும் பங்களாதேசத்துல கொல்லப்பட்டனர். திங்கட்கிழமை மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தும் போது மனித உரிமைகள் ஆணைக்குழு ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது. திங்கட்கிழமை நடைபெறுகின்ற போராட்டத்தில் பங்களாதேஷ் அரசு மனித உரிமைகளை மதிக்க வேண்டும், அதாவது அவர்களை தாக்கக்கூடாது என்ற ஒரு அறிக்கை. அந்த போராட்டத்தோடைய பங்களாதேஷின் கதை முடிஞ்சுது. கோத்தபாயாக்கு எப்படி 45 நிமிஷத்துல நாட்டை விட்டு தப்பி ஓடணும் என்று கூறினார்களோ, அதே போலதான் 45 நிமிஷத்துக்குள்ள ஹசீனா நாட்டை விட்டு தப்பி ஓடணும் என்று கூறினார். அந்த நாளேடு இன்னொன்றையும் கூறுகிறது. கோத்தபாயா தப்பியோடி சிங்கப்பூருக்கு போன பிற்பாடு எவ்வாறு அமெரிக்காவும் பிரித்தானியாவும் அவரை ஏற்க மாட்டோம் என்று புறம் தள்ளினதோ, அதே போலதான் இப்போது இந்தியாவில் இருப்பவரை இந்தியாவில் இருக்கும் ஹசீனாவை அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஏற்க மறுத்திருக்கின்றன. இப்போது அவர் ஒரு மேற்கு ஆசிய நாடுகளிடம் தஞ்ச கோரிக்கையை வெளியிட்டிருக்கின்றனர். கோத்தபாயாவும் சிங்கப்பூரில் இருந்தார். அதன் பிறகு தாய்லாந்தில் கொண்டு அவரை ஒரு ஹோட்டலில் வெளியில் போக விடாமல் தான் மிகுந்த பாதுகாப்போடு வைத்திருந்தார்கள். அதன் பிற்பாடு இந்தியாவால் இலங்கைக்கு கொண்டு இந்த இலங்கை அரசுடன் இந்தியா அழைத்து அவரை கொண்டு கிட்டத்தட்ட 110 கொமாண்டோக்கள் என்ற பாதுகாப்போட இந்தியா தான் அவரை வைத்திருந்ததாக இந்த நாடு கூறி முடித்திருக்கின்றனர். நான் இதை ஏன் கூறுகிறேன் என்று சொன்னால், இதன் பின்னணியில் என்ன சண்டை இடம்பெறுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த 2 சம்பவத்தை பார்த்தீங்கன்னா யாருக்கும் சண்டை என்றால் பார்க்கலாம். இதில் மோதப்பட்டவர்கள் சீனாவும் அமெரிக்காவும் இல்லை, மோதியவர்கள் இந்தியாவும் அமெரிக்காவும். அதாவது அந்த கொலம் ஒன்றை கூறுகிறது. அதாவது மக்கள் போராட்டம் உக்கிரமாக இடம்பெற்ற போது கூட கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு இந்தியாவின் ஹை ரேங்கிங் ஆபீசர் என்றுதான் கூறுகிறார்கள். அவர் தொடர்பு கொண்டு கூறுகிறார், நீங்கள் தான் 69 லட்சம் வாக்குகளுடன் வந்தவர் என்றபடியால் நீங்கள் நாட்டை விட்டு போக வேண்டாம், ஏதோ ஒரு வழியில் அதை சமாளிப்போம் என்று தொடர்ச்சியாக இந்தியா தக்க வைப்பதற்குத்தான் முயற்சி செய்ததாக கூறியிருக்கு. இப்ப மீண்டும் சரி, இப்ப நீங்கள் கேட்ட கேள்வியின்படி இந்த 2 நாட்டிலும் ஒன்று பங்களாதேஷ் முடிந்து விட்டது. இனி இப்ப இலங்கையின் இந்த அரசு தலைவர் தேர்தல். இந்த அரசு தலைவர் தேர்தல் ஒரு மிக முக்கிய அடுத்த கட்ட ஆட்டத்துக்குரிய ஒரு களமாகத்தான் இருக்க போகிறது. இப்ப கொழும்பில் இருந்து வருகின்ற சண்டே டைம்ஸ் குளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்,
அதுல நல்ல அந்த கார்ட்டூன் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது வேட்பாளர் பட்டியல் இருக்கின்றது, அதில் அரசு தலைவர் வேட்பாளர் என்ற படங்கள் இருக்கின்றது. அமெரிக்கா, சீனா, இந்தியா 3 பேர் நின்று அந்த வேட்பாளர் பட்டியலை பார்த்து கொண்டிருப்பது போன்ற அதாவது ஒரு படம் அங்கு என்ன நடைபெறப் போகிறதுன்றதை கிளியராக சொல்லியிருக்கிறது. ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன் வந்து இலங்கை என்ற தேர்தலில் என்ன நடக்க போகிறது என்பதை கிளீனாக சொல்லி. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் 110 கொமாண்டோக்களின் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டார் கோட்டாபய ராஜபக்ச என்று. அவர் அழைத்து வரும்போது அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியது இந்தியாவின் 110 கொமாண்டோக்களா, அல்லது இப்போதும் அவருக்கு அந்த பாதுகாப்பு தொடர்கின்றதா? அது இலங்கையின் பாதுகாப்பா அல்லது இந்தியாவின் பாதுகாப்பு? அழைத்து இந்தியா வந்து அவரின் தாய்லாந்தில் வந்து அவரின் விடுதியின் பாதுகாப்பை இந்தியா தான் கவனித்து வந்தது. அவர்களுடைய அத்தனை இன்ஸ்ட்ரக்ஷனையும் என்னென்ன செய்ய வேண்டும், எங்கெங்கு போக வேண்டும் என்பதை இந்தியா தான் கவனித்துக் கொண்டிருந்தது. திருப்பவும் அவரை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுத்தது. கொமாண்டோக்குள் பாதுகாப்புடன் அழைத்து வரவில்லை, அழைத்து வந்தவரை உடனடியாகவே இந்திய அந்த அவர்கள் பேரை குறிப்பிடவில்லை, ஒரே ஒரு அதிகாரியை வைத்துத்தான் இந்தியா இந்த காரியத்தை முடித்திருக்கு. அவர் தொடர்பு கொண்டது மட்டுமல்லாது இலங்கையின் கொமாண்டோக்கள் தெரிவு செய்து அவர்கள் இந்த பாதுகாப்போட மாளிகையில் வைத்திருந்ததாகத்தான் கூறுகிறார்கள். அந்த பொறுப்பை வந்து இந்தியா தான் பார்த்து கொண்டிருந்தது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோத்தபாயாவின் பொறுப்பு, அதாவது அந்த பாதுகாப்புக்கு ஒரு டீலை வந்து இந்தியா தான் போட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்தியா தான் அவரை கொண்டு வந்தது. அதாவது ஈஸ்டர் சண்டே தாக்குதலின் ஊடாக இந்தியா தான் அவரை கொண்டு வந்திருந்தது பதவிக்கு. அப்ப இந்தியா தான் அவரை காப்பாற்ற வேண்டும் எந்த விதத்திலும். அப்ப அதனை இந்தியா தெளிவாக செய்திருக்கின்றது. நீங்கள் கூறுகின்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் கூறுகின்ற போதுதான் இன்னும் ஒரு விடயம் ஞாபகம் இருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2015 ஆண்டு கோட்டாபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச அணியினரை வெளியேற்றுவதில் மைத்திரிபால சிறிசேனவை கொண்டு வருவதில் மும்முரமாக இருந்தது இந்தியா. அதன் பின்னர் கோட்டாபாய ராஜபக்சவை கொண்டு வந்தது. இப்போது இருக்கக்கூடிய 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் யார் அவர்கள் ஜனாதிபதியாக முன்மொழிய போகின்றார்கள் அல்லது அவர்கள் யாரை விரும்புகின்றார்கள் என்பதில் அவர்களுக்குள்ளே குழப்பம் வந்துவிட்டது. அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச அவர்களுடைய மக்கள் செல்வாக்கு ஒரு சற்று அவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திய பின்னர் இன்னும் ஒரு குழப்பம் தெளிவாக மக்கள் மத்தியில் பேசப்படுவதற்கு முன்னர் புதிய வேட்பாளராக நாமல் ராஜபக்ச இறக்கப்பட்டிருக்கின்றார். அதற்கு பெரிய சூட்சுமங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. நாமல் ராஜபக்சவின் வரவை நீங்கள் அரசியல் ரீதியாக எப்படி பார்க்கிறீர்கள்? ரணிலை பலவீனப்படுத்த வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று அவர்களுக்கு இருக்கின்றது. என்னென்று சொன்னால், இந்தியாவுக்கு ரணிலை எப்போதுமே இந்தியா ரணிலை விரும்பியதில்லை. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதுக்கு பெரிய ஒரு அரசியல் அறிவு தேவையில்லை. ஏனென்றால் இந்தியா கொண்டு வந்த கோத்தபாயாவை தூக்கிவிட்டு ரணிலை அமெரிக்காவின் தூதுவர் யூலிசாங் போடுகிறார் என்று சொன்னால் ரணில் ஆட்டையா கோத்தபாய ஆட்டையாள் என்று தெரியும். அது பிரச்சனை இல்லை. ஏனென்றால் கோத்தபாய ராஜபக்ஷ பதவி ஏற்றதும் முதலாக வந்தது இந்தியா, ஆதரவை கொடுத்ததும் வாழ்த்தை தெரிவித்ததும். அதே போலதான் கசினா வந்து இந்த ஜனவரி மாதம் தான் பங்களாதேசத்துல தேர்தல் நடைபெற்றிருந்தது. அங்கு எதிர்கட்சிகள் அதை புறக்கணித்திருந்தனர். 40% மக்கள் தான் வாக்களித்திருந்தார்கள். அதில் அவர் வெற்றி பெற்றதும் இந்தியா தான் அவருக்கு முதல் வாழ்த்தை தெரிவித்தது. அவரும் தனது முதலாவது உரையில் கூறினார், இந்தியாவால் தான் நான் இந்த வெற்றியை பெற்றேன் என்று. ஆனால் இப்போது ஓடிவிட்டார். அப்ப தற்போதைய நிலையில் வந்து ரணில் என்ற வாக்கு பலத்தை உடைக்க வேண்டும். இப்ப ஏதோ ஒரு வகையில் மொட்டுவ கட்சியின் கிட்டத்தட்ட 92 பேர் ஆதரவுகள் ரணிலுக்கு இருக்கு கூறுகிறார்கள். 67 பேர் என்று கூறுகிறார்கள். இன்னும் சரியாக தெரியவில்லை. ஏறத்தாழ 92 பேர் என்று இப்போது கூறுகிறார்கள். அப்ப அந்த ஆதரவுகளை பெற்றால் ரணிலுக்கான கணிசமான சாத்தியம் இருக்கு. ஆனால் இந்த நிலையில் வந்து இந்தியா வந்து சஜித்தை கூப்பிட்டிருந்தது. மஹிந்த ராஜபக்சவுடன் இந்திய தூதுவர் அடிக்கடி சந்தித்திருந்தார். சீனாவுக்கு மஹிந்த ராஜபக்ச போயிருந்தார். ஏதோ ஒரு வழியில் ரணிலை ஓரம் கட்ட வேண்டிய நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது. இப்ப அனுரகுமார திசாநாயக்காவையும் இந்தியாவும் சீனாவும் தங்கள் பக்கம், அதாவது யார் வருவார்களோ அவர்களை எடுப்பதற்கு, அதுதான் நான் முதலில் கூறினேன். அந்த ஒரு கார்ட்டூன் வந்து எல்லாத்தையும் கூறியிருந்தது. வேட்பாளர் பட்டியல் இருக்கின்றது, அதில் வந்து 3 பேரும் 3 சைக்கிள் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யார் எடுப்பது என்பதுதான் அந்த அர்த்தம். அதே போலதான் இப்ப அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் கூறியிருந்தார் ஒரு கருத்தை. தனது இந்திய பயணத்தின் போதும்
தனது சீன பயணத்துக்கும் அந்த 2 அரசுகளும் தான் தனக்குரிய அத்தனை செலவுகளையும் பொருட்படுத்திக் கொண்டது. தான் ஸ்வீடனுக்கு வந்ததோ அல்லது ஜப்பானுக்கு போனதோ வெவ்வேறு பல நாடுகளுக்கு போயிருந்தார். யூகேக்கோ பல நாடுகளுக்கு போயிருந்தார். அது அந்த நாட்டுகளில் இருக்கிற சிங்கள மக்கள் ஜேவிபிக்கு ஆதரவானவர்கள் என்ற காசு அவர்கள் தான் ஸ்பான்சர் பண்ணியிருந்தார்கள். ஆனால் இந்த 2 நாடும் அந்த நாடுகள் தான் எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர்கள் இவ்வளவுக்கு இந்த அரசு தலைவர் தேர்தலில் அவர்கள் ஈடுபாட்டுடன் இருக்கிறார்கள் என்பது தெரியும். அப்ப என்னன்னு சொன்னால் ரணிலைக்கு எதிராக களமிறங்க போறது மொட்டுவ கட்சி இறக்க வைத்திருந்தவர் தமிக்க பெரேரா. தமிக்க பெரேராவுக்கு வர்த்தக அவர் மிக சிறந்த ஒரு வர்த்தகர். இப்ப கூடுதல் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய வர்த்தகர்கள் எவ்வளவுக்கு இந்திய அரசுக்கு ஆதரவாக இருக்கிற அம்பானியோ அதானியோ உங்களுக்கு தெரியும். அதே போல இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா ட்ரம்புக்கு யாராவது என்றால் எலோன் மாஸ்க். அப்ப அதே போல ஒரு வர்த்தகர் அவருடைய பணபலம் ஒன்று. மற்றது அவர் இப்ப மஹிந்த ராஜபக்ஷ ஆக்களின் அந்த ஊழலோ அல்லது இப்ப ராஜபக்ஷ குடும்பத்தால் தான் நாடு விழுந்ததோ என்ற ஒரு வாத பிரதிவாதங்கள் அதாவது எதிர்பிரச்சாரத்தை ரணில் தரப்பால் வைக்க முடியாத ஒருவர் தான் தமிக்க பெரேரா. அப்ப உண்மையில் தமிக்க பெரேராவை மொட்டுவ கட்சி தூக்கி போட்டு நாமலை கொண்டு போடவில்லை. தமிக்க பெரேராவாக விலத்தப்பட்ட பின்னர் தான் தெரிவேதுமின்றி நாமலை கொண்டதாக. அதுல தினேஷ் குணவர்த்தன் நினைக்கிறேன் இன்னும் 3 பெயர்களை அவர்கள் பரிந்துரை செய்து போட்டுத்தான் நாமலை கொண்டு போட்டிருக்காங்க. தமிக்க பெரேராவின் வெளியேற்றமும் ஏதோ ஒரு அழுத்தம். இப்ப அவர்களை கூறுகிறார்கள் என்று சொன்னால் மேக் பெஸ்ட், அதாவது அவரின் பிசினஸ் அவரின் வர்த்தகத்துறைக்கு சில சமயங்களில் நான் நினைக்கின்றேன் போட்டியிட்டு இருந்தால் அமெரிக்கா அவரின் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடையை கொண்டு வந்திருக்கு அல்லது ஒரு பயண தடையை கொண்டு வந்திருக்கு. அவ்வாறான ஒரு அழுத்தத்தின் காரணமாகத்தான் அவர் திடீரென்று விலகி இருக்கிறார். அது விலகிறது மொட்டுவ கட்சியின் கூட ஒரு அதிர்ச்சியாகத்தான் கூறப்படுகின்றது. தாயின் சுயினம் என்றும் கூறுகிறார்கள். அதன் பிற்பாடுதான் இப்போது நாமலை இறக்கி இருக்கிறார்கள். நாமலை இறக்கியதன் காரணம் என்னென்று சொன்னால் ரணிலை பலவீனப்படுத்த வேண்டிய ஒரு கடுமையான ஒரு கட்டாயம் அவர்களுக்கு இருக்கின்றது. அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இருக்கும். சஜித்தை பொறுத்தவரை இப்ப இந்தியா சஜித்தை ஓரளவுக்கு சஜித்தை விரும்புவது போலதான் தெரிகின்றது. அப்ப நாமலுக்கும் சஜித்துக்கும் இடையில் ஒரு இரகசியமான பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாக கூறப்பட்டது. ஆனால் அதை இப்ப நாமல் மறத்திருந்தார். நான் அப்படி எனக்கு பேச வேண்டிய தேவை இல்லை என்று. ஆனால் அரசியலில் உங்களுக்கு தெரியும், அவர்கள் பேசுவார்கள், ஆனால் இல்லை என்றுதான் கூறுவார்கள். அவர்கள் இரகசியமாக பேசுவார்கள், வெளியில் இல்லை என்றுதான் கூறுவார்கள். இந்தியா தன்னுடைய நலனை அடைந்து கொள்வதற்காக நீங்கள் குறிப்பிட்டது போன்றோ இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்ன இது இந்தியாவுக்கு பிரச்சனை. பங்களாதேஷ் போய்விட்டது. இப்ப பங்களாதேஷ்ல என்ன யோசிக்கிறாங்க என்று சொன்னால் இனி பங்களாதேஷ் 2வது பாகிஸ்தான் என்று பங்களாதேசத்தை உடைத்தார்கள். இனி பங்களாதேசத்தை 2வது உடைப்போமா என்ற ஒரு நிலைமைக்கு போய்கொண்டிருக்கார்கள். ஆனால் அது நடக்க முடியாத காரியம், முற்றுமுழுதாக போய்விட்டது. அடுத்தது இலங்கை. இப்ப இலங்கையும் இவ்வாறு போகுமாக இருந்தால் மீண்டும் போகுமாக இருந்தால் இந்தியா முற்றுமுழுதாக ஒரு சுற்றுவளைக்கப்பட்ட ஒரு நிலைக்கு தான் இருக்கின்றது. இப்ப இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள்? ஒன்றுமே செய்ய முடியாது. இந்தியா இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் சீனாவுடன் இணைய வேண்டியது, சீனாவுடன் நட்பு கரம் கோக்க வேண்டும். அதை இந்தியா மெல்ல மெல்ல உணரத் தொடங்கி இருக்கிறது. ஏனென்றால் இந்தியா அண்மையில் கூட கூறியிருந்தது, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக உடன்பாடுகளில், அதாவது இதை இந்தியா ஏன் கூறுகிறது என்று சொன்னால் இந்த வெளியில உலாவுற கதைகளுக்கு தான் இந்தியா கூறுகிறது. சீனாவுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற வர்த்தக உறவுகளில் எந்தவித மாற்றமும் வரப்போவதில்லை. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள சொல்லித்தான் அது கூறுகிறேன். ஏனென்றால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களுக்கான ரோ மெட்டீரியல், உதிரி பாகங்கள் சீனாவில் இருந்துதான் வருகின்றன. உதாரணமாக இலத்திரனியல் சாதனங்களுக்கு 40% ரோ மெட்டீரியல் சீனாவிலிருந்து தான் வருகின்றது. சோழப்பனலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 60% மேற்பட்டது சீனாவிலிருந்து தான் வருகின்றது. அங்கிருந்து வர ரோ மெட்டீரியலை இவங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி பிறகுதான் இவங்கள் சந்தைப்படுத்துறாங்க.
இது மிகப்பெரிய ஒரு சந்தை நெட்வொர்க். அதுல அவங்க 2 பேரும் ஒருத்தர் விட்டு பிரியாங்க. எனவேதான் இப்ப ஜெயசங்கர் கூறியிருக்கிற நாங்கள் எங்கள் 2 நாட்டுக்கும் இடையிலான எல்லை பிரச்சனைகளை நாங்கள் விரைவாக பேசி தீர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார். இது இந்த இந்த அரசியல் இப்ப பொது எதிரி என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 நாட்டுக்குமான பொது எதிரியாக இப்போது அமெரிக்காவை தான் நீங்கள் பார்க்க. ஒரு சிம்பிள் லாஜிக் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்களாதேசத்தின் பிரதமர் ஹசீனா தேர்தலில் வெற்றி பெற்றதும் நன்றி கூறியது இந்தியாவுக்கு. இந்தியாவால் தான் நான் வெற்றி பெற்றேன் என்று. பங்களாதேசத்தை இந்தியா பிரித்ததேன் தன்ற பாதுகாப்பு, கிழக்கு பகுதிக்கு தன்ற பாதுகாப்பு. பிரித்த பிற்பாடும் இந்த ஹசீனான்ற தகப்பனைத்தான் இந்தியா பலப்படுத்தி வைத்திருந்தது. அதன் பிற்பாடு அவரின் ஆட்சி கவுக்கப்பட்டு இராணுவம் 75ஆம் ஆண்டு ஆட்சியை பிடித்த பிற்பாடு ஹசீனாவும் அவரது தங்கையும் தான் அந்த உயிர் தப்பியவர்கள் அந்த படுகொலை. அவர்களை தனது நாட்டுக்கு இந்திரா காந்தி கூப்பிட்டு டெல்லியில் வைத்து அவர்களை பராமரித்து பிற்பாடு அவர்களை அங்கு களமிறக்கி மீண்டும் பங்களாதேசத்தை கைப்பற்றியது ஏன்? இந்தியா தண்ட பாதுகாப்பு. ஒரு சிம்பிள் லாஜிக். அப்ப இப்ப திரும்பி இதுக்கு வரும். ஹசீனா என்ன கூறினார்? நான் வெற்றி பெற்றது இந்தியாவால் என்று. அப்ப இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நல்ல நெருங்கிய உறவுகள் இருக்கின்றது. அப்ப இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள் என்று வைப்போம். இப்ப இந்தியாவும் சீனாவும் பகையாளிகள், சீனாவும் அமெரிக்காவும் பகையாளிகள். எனவே இந்தியாவும் அமெரிக்காவும் நண்பர்கள் என்று நாங்கள் எல்லாரும் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் எங்களோட அரசியல் போய்கொண்டிருக்கு. அப்ப இந்தியாவின் நண்பராக இருக்கிறவரை ஏன் அமெரிக்காவுக்கு வரும்? இந்தியாவுக்கு அவர் நண்பராக இருந்தால் இந்தியாவும் அமெரிக்காவும் நண்பர் என்று சொன்னால் அமெரிக்காவோடு இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன் அமெரிக்காவுக்கு வேணும் என்றால் இது இந்தியாவுக்கு எதிராக செய்யப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போலதான் கோத்தபாய ராஜபக்சவின் வெளியேற்றம் இந்தியாவுக்கு எதிராக செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் பார்க்கப்படும். ரணிலை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு எழுதி கொடுத்ததும் ரணில். இப்போதும் சீனாவுக்காக ரணில் நிற்கின்றார். அவர் இந்தியாவுக்கு எதிராக நிற்கிறாரே தவிர இந்தியாவுக்கு ஆதரவாக வச்சாலும் இந்தியா எந்த திட்டங்களும் நிறைவேற்ற அவர் விடுவதில்லை. ஆனால் சீனாவின் திட்டங்களை அவர் ஆதரிக்கின்றார். இந்த சிக்கல்கள் இதுதான் முக்கியமாக இந்த இலங்கை அரசு தலைவர் தேர்தலில் இது நிச்சயமாக எதிரொலிக்கும். அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தல் மேடையிலே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அது தொடர்பில் இலங்கையினுடைய பொது எதிரணி எஸ்ஏபி கூட எச்சரிக்கை விட்டதுடன் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்திருந்தார். தேர்தலுக்கான நாட்கள் அண்மித்து விட்டன. வேட்பாளர்கள் ஓரளவுக்கு முக்கியமான வேட்பாளருடைய முகங்கள் தெரிகின்றன. தேர்தல் காலங்களில் அமெரிக்காவில் நடந்தது போன்று ஏதாவது துப்பாக்கி பிரயோகம், ஏதாவது அசம்பாவிதங்கள் இலங்கைக்குள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? ஈஸ்டர் தாக்குதலே ஒரு சுமூகமாக இருந்த சூழ்நிலையில் நடந்த ஒரு நாட்டில் இதற்கும் வாய்ப்பு இருக்கின்றதா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. உலகம் எங்குமே அது ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. அதாவது இந்த திங்கட்கிழமை வந்த செய்தியின் அடிப்படையில் சேர்பியா என்ற அதிபர் ஊச்சி அவரின் உயிருக்கு பாதுகாப்பு என்று அவரின் அமைச்சர் கூறியிருக்கின்றார். ஏன் என்று கேட்டால் உக்ரைனுக்கான ஆதரவை அவர் அந்த நாடு வழங்கவில்லை அல்லது ஆயுதத்தை வழங்கவில்லை என்பதற்காக படுகொலை செய்யப்படலாம், பாதுகாப்பை அதிகரியுங்கள். அடுத்ததாக ஸ்லோவாக்கியா உக்ரைன் போருக்கு எதிராகத்தான் நின்றது, சுடப்பட்டார், மயிரிழையில தப்பிட்டார். ஓகே. அடுத்தது ஜோர்ஜியா, நேரவே ஐரோப்பிய யூனியன் சுடுவோம் அவர் நேரையே சொன்னார், ஐரோப்பிய யூனியன் கொலை அச்சுறுத்தலை விடுத்தது. அடுத்ததாக ட்ரம்ப் மீதான, அடுத்ததாக கடந்த வாரம் கொலம்பியா அதிபர் அவர் மீதான தாக்குதலுக்கு தயார்படுத்தின நேரம் கைது பிடித்து விட்டார்களாக கூறியிருக்கிறார்கள். அதற்கு உடனடியாக வெனிசுலா அதிபர் கூட தான் உதவி வழங்குவேன் என்று கூறினார். அதற்கு பிறகு வெனிசுலா. இப்ப எல்லா நாட்டிலும் ஒன்றில் தங்களுக்குரிய ஆட்சி வரவில்லை என்றால் போட்டு தள்ளுவதோ அல்லது ஆட்சியை மாற்றுவதோ இலகுவாக நடந்துவிடும். இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், சரி இப்ப அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு ஆள் இலங்கைக்கு வந்துட்டார் என்று வைப்போம். இலங்கை நிம்மதியா இருக்குமென்னு நினைக்கிறீங்களா?
இலகுவாக தூக்குவாங்க. ஏன்னு சொன்னா பொருளாதார வீழ்ச்சி எத்தனை இப்ப பங்களாதேசத்தை நீங்க பாருங்கள், 6.75% வந்து பொருளாதார வளர்ச்சி. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.7. அதாவது பொருளாதாரத்தின் சிறந்த நாடு. 2021 ஆண்டு பங்களாதேஷின் தேசத்தின் கையிருப்பு, அந்நிய செலாவணி கையிருப்பு 48 பில்லியன். അതിന്റെ ഏറ്റുമതി തുறை வந்து 56 பில்லியன் டாலர்கள் கடந்த வருடம் 2022 பொருளாதாரத்தில் மிகச் சிறப்பாக வளர்ந்து கொண்டு வருகிற நாடு. பொருளாதார பிரச்சனை அங்க இல்லை. இந்த பிரச்சனையை தூக்கினார் கடைசியில். அதாவது இடஒதுக்கீடு என்ன? இந்தியாவோட சேர்ந்து சண்டை பிடிச்சு பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்ச ஆக்களை இந்த பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் கோட்டா அடிப்பையில கொடுத்து அதை தக்க வைப்பதன் ஊடாக ஒரு இந்தியாண்ட ஆட்சியை தக்க வைப்பதற்கான முயற்சி. அப்ப அதைத்தான் தூக்கினார். அப்ப அமெரிக்காவுக்கு மேற்குலகத்துக்கு ஏனென்று சொன்னா ஜோர்ஜியாண்ட அதிபருக்கு ஐரோப்பிய ஒன்றியம் நேரடியாக சொல்லுவாங்க. அப்ப இங்க தூக்குறதோ அல்லது இவர்கள் வந்தா பிறகு ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதோ அல்லது மீண்டும் ஒரு அறகலியா இங்க ஆரம்பிப்பதோ நடக்க முடியாது என்று இல்லை. இப்ப நீங்கள் பார்க்கலாம், கோத்தபாய ராஜபக்ஷ ஓடினார். அப்ப ஊடைக்கு என்ன நடந்தது? ஊடைக்கு மஹிந்த ராஜபக்ஷ சாம்ராஜ்யம் அழிஞ்சது. இனிமேல் அந்த குடும்பமே வேற இல்லாத என்றுதான் இருந்தது. கோத்தபாய திரும்பி வந்திருக்கிறார். இப்ப சரி, அவர் அரசு தலைமை தேர்தல் நிக்காட்டியும் மஹிந்த ராஜபக்ஷ இந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் நிக்கிறார். அப்ப அரசியல் இதுதான் அரசியல் என்றது. இப்ப அங்க தீர்மானிக்க போறது மஹிந்த ராஜபக்ஷவோ ரணிலோ அல்லது சஜித்தோ இல்லை. இந்த பூகோள அரசியல் தான் அங்க என்ன நடக்க போறதுன்றதை தீர்மானிக்க போகுது. அப்ப அவங்கள பொறுத்தது அடுத்தது என்ன நடக்கும். இப்ப ஒவ்வொரு தடவையும் ஒரே மாதிரி நடக்கும். இப்ப சரத் பொன்சேகா பாருங்க, இந்தியாவுக்கு போயிட்டார். இந்தியாவுக்கு போய் இப்ப ஏர் இந்தியா விமானத்தில இருந்து அவர் இந்தியாவுக்கு இந்தியா கூப்பிட்டதுன்னு தான் சொல்லுகிறார். அவர் யாரென்று உங்களுக்கு தெரியும். முதல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஒரு இராணுவ புரட்சியை மேற்கொண்டவர் அவர். ஆனால் இப்போது அவர் அமெரிக்காவுக்கு ஆதரவு இல்லை. ஏனென்றால் அமெரிக்கா இராணுவ புரட்சி தோல்வியடைந்ததும் அவரை கைவிட்டதும் அமெரிக்கா. ஆனால் மீண்டும் ஒரு இராணுவ புரட்சியோ ஏதாவது கொண்டு வருவதற்கு அவர் உபயோகப்படலாம் அல்லது அவரால் ஏற்படுறதை தடுக்கலாம். அதாவது நுண் அரசியல் என்று சொல்றது பெருமளவில் இதுக்கு பிற்பாடு ஓடிக்கொண்டிருக்கு. இப்ப நீங்கள் பாருங்கள், பல கட்சிகளில் வந்து இராணுவத்தினர், முன்னாள் படைத்தளபதிகள், முன்னாள் இராணுவ அதிகாரிகள் கட்சிகளில் பிரிந்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப பொலிவியாவை நீங்கள் பார்க்கலாம். பொலிவியாவில் 2 இராணுவ ஜெனரல்களை வைத்துத்தான் அந்த தாக்குதலை மேற்கொண்டவர்கள். அது முதலே அவங்களுக்கு புலனாய்வு தகவல் மூலம் தெரிந்தபடியால் கூடுதலாக வெனிசுலாவிலும் பொலிவியாவிலும் முறியடித்ததற்குரிய காரணம் ரஷ்யாவின் பெக்ன குரூப். அதே போல இங்கும் வந்து இராணுவ புரட்சியோ நீங்கள் கேட்டது போல துப்பாக்கி சூடுகளோ அல்லது தேர்தல் நடைபெற்ற பின்பு ஆட்சி மாற்றமோ இலகுவாக நடக்கலாம். அதாவது பங்களாதேசத்துல ஜனவரி மாதம் நீங்க பாருங்க, ஜனவரி மாதம் 300 ஆசனங்களை கொண்ட நாடாளுமன்றத்துல 224 எடுத்து வெற்றியிட்டினவர் தான் ஹசீனா. அவர் ஆட்சி செய்தது கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 7 மாதம் தான். 7 மாதத்துல 45 நிமிஷத்துல வீட்டை விட்டு தப்பி ஓடினார். அப்ப இது அவாவும் எதிர்பார்த்திருக்குமா? யாரும் எதிர்பார்த்திருக்குமா? இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய கணிப்பின் அடிப்படையில் தேர்தல் சுமூகமான வகையில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? தகவல் திணைக்களத்திற்கு பாதுகாப்பு தேர்தல் காலங்களில் அதிகரிக்கப்படுவது வழமை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. படையினருக்கான அதிகாரங்களை தேர்தல் திணைக்களம் வழங்கி இருக்கின்றது. இப்போது இலங்கையில் தேர்தலுக்கான நாட்கள் அண்மித்துக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய பார்வையில் இந்த தேர்தல் ஒரு சுமூகமான ஒரு ஜனநாயக தேர்தலாக இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? உள்ளக அரசியலை தாண்டி வெளியக கழக அரசியல் இதில் பெரிய அளவில் தாக்கம் செலுத்தி அங்கு இருக்கக்கூடிய சுமூகமான சூழ்நிலையை சீர்குலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. உள்ளக அரசியல் அங்கு இப்போதைக்கு வேலை செய்யறதுல அர்த்தமே இல்லை. இப்ப உள்ளக அரசியலில் வந்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு 2009 ஆண்டு துட்ட கேமனுக்கள் என்று சொல்லி மிக பாரிய வெற்றியை ஈட்டிய அந்த கட்சியே சிதறடிச்சு ரணிலை பொறுத்தவரையில தென்னிலங்கையில இந்த கட்சியில நிக்கலாத ஒரு நிலை. இப்ப பாருங்க, சுயேட்சையா தான் நிக்கிறார். சுயேட்சையா நிற்கும் போது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால்,
அதுக்கு காரணம் என்னென்றால் பசியாம். எனக்கு பசிக்கு கட்சி இல்லையாம், அதால நான் சுயாஜா நிக்கிறேன்னா அந்த பசி தானே அர்த்தம். இவ்வளவு 55 வருஷமா 50 வருஷமா நீங்கள் அரசியல் இருக்க இவருக்கு பசிக்க இல்லையோ என்னென்றால் இந்த நிலையில எந்த கட்சியில இருந்தாலும் வெள்ளையிலான்னு தெரியும். இந்த நிலங்க கட்சி எல்லாம் அவுட். அந்த நிலைமை எந்த கட்சியில போகவும் வேணாம், தனியா நின்றா பரவாயில்லை என்ற நிலையில இருக்கிறேன். ஏன்னா ஐக்கிய தேசிய கட்சியில நின்று கூட தேசிய பட்டியலாம் வந்தது அல்லது ஒரு வாக்கும் இல்லை, அதுல நிக்கலாம். மொட்டுவ கட்சியில போய் நிக்கலாம். இந்த அப்படி ஒரு நிலம். இதை உருவாக்கினத அவங்க கட்சியை வளர்த்தவங்க. சிங்களவரை பொறுத்தவரை அவங்க கட்சியை வளர்த்தவங்க. ஆனால் அந்த கட்சி இல்லாம செய்ததா இந்த புகழ அரசியல் தான். பொருளாதார நெருக்கடி, அதன் நெருக்கடி, இதன் நெருக்கடி, சமூக வலைத்தளங்கள், அதாவது பிரச்சாரம், ப்ரொபகண்டா வார் என்று சொல்றோம். இந்த சமூக வலைத்தளங்களுக்குள்ளால ஒவ்வொரு கட்சிகளை பற்றி அவதூறுகள் அதுகள் பரப்பி அந்த மக்கள் மன்றத்துல இருந்து சிதைச்சாச்சு. அப்ப இந்த கட்சிகள்ல இல்லாம செய்யறதே அந்த ப்ரொபகண்டா போடுறோம். அப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன, இப்ப நீங்கள் கேட்டது போல இந்த இனி வருகின்ற 38-40 நாள் தான் மிகப்பாரிய ஒரு மாற்றத்துக்கான நாள். ஏற்கனவே 32 பேர் காசு கட்டியிருக்கிறாங்க இந்த அரசு தலைவர் தேர்தல். அப்ப இதுல எதுவும் நடக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு நாட்டின் நடந்தது அல்லது இலங்கையிட முதல் நடந்தது மாதிரி இப்ப நடக்கல. எதிர்பார்க்காம தான் நடக்கும். ஒரே மாதிரியான கலவரமாக இருக்க போறதில்லை, ஒரே மாதிரியான குண்டுவெடிப்பாக இருக்க போவதில்லை. அப்ப ஒன்றை நீங்கள் அது என்னன்னு சொன்னா, இது மிகப்பெரிய ஒரு திங்க் டேங்க் என்று சொல்ற சிந்தனை பள்ளிகள், பெருமளவான நிபுணர்களை கொண்ட குழுக்களால் அவங்கெல்லாம் இந்த திட்டமிடுவாங்க. சிஐஏ இருக்கலாம். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்னல் என்ற ஒரு ஆப்ஸ் ஒன்று வந்திருக்கிறது. அதை எனக்கு பரிந்துரை செய்ய சொன்னார்கள். அது கூடுதலான வாட்ஸ்அப்பை விட பாதுகாப்பானது என்று கூறினார். சரி, பிறகு இந்த திங்கட்கிழமை செய்தி வருகிறது. அந்த சிக்னலை உருவாக்கினது சிஐஏ ஃபண்டில தான் ஒரு யூனிவர்சிட்டிக்கு கொடுத்து அதற்குள்ளால் உருவாக்கினாங்க அந்த சிக்னல் என்ற தொடர்பாடல் ஆப்ஸ் இந்த வாட்ஸ்அப் அதுகளை. அது மிக மிக பாதுகாப்பற்றது. அதை இந்த திங்கட்கிழமை ரஷ்யா தடை செய்திருக்கிறார். சிக்னலை ரஷ்யாவில் நீங்கள் பாவிக்க முடியாது. ஏன்னா இவங்கள்ட்ட பெரிய இன்டெலிஜென்ட், அவங்கள்ட்ட பெரிய இன்டெலிஜென்ட் அல்லது சபை பண்ணேலாம். இப்ப இவங்க என்னது உருவாக்குறாங்களோ அதை ஆணிவேரை அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அது அமைந்த நாட்டுக்கு தேவையாகும். ஆனா எங்களால் அவ்வளத்துக்கு இன்டெலிஜென்ஸுக்கு காசு போட்டோ அதை செய்ய முடியாது. ஆனால் இப்படியான தகவல்கள் ஊடாகத்தான் நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதே போலதான் இப்ப நான் நியூஸ் கேட்டேன், ஒவ்வொரு ஆப்ஸை கூடி எப்படி உருவாக்குறாங்கன்னு சொன்னேன். இலங்கையில என்ன செய்ய வேண்டும் என்றதை அவங்க தெளிவாக திட்டமிட்டிருப்பாங்க. இந்த 40 நாளைக்கு நீங்கள் கேட்டது போல மிகப்பெரிய ஒரு கலவரமாகத்தான் இருக்கும். அது சரி. இப்ப 40 நாள் முடிந்த பிற்பாடும் வர்ற அரசு தலைவர் நிம்மதியாக இருக்கிறது என்பது இயலாத. ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலும் அதன் பின்னணியில் பின்னப்பட்டுள்ள ராஜதந்திர சதி வலைகளும், இலங்கையின் தேர்தல் என்பது இலங்கையின் அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் சர்வதேச நாடுகளினுடைய ஒரு தேர்தல் களமாக மாறியிருக்கின்றன என்கின்ற மிக முக்கியமான கருத்துக்களை அரசியல், ராஜதந்திர, இராணுவ ரீதியான பகுப்பாய்வுகளோடு ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளிச் சென்றுள்ளனர். எத்னிக் ஹெல்த் கேர், டி நகர். For details 9600000037.